ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஐஸ்வர்யா அவர்களை பேச அழைக்கின்றோம். ஹலோ, நான் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அண்டு இந்த படத்தில் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நிறைய படம் வந்திருக்கு, இதுவும் அதே மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபோனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு பாஸ்கர் சார் வந்து எனக்கு கதை சொல்லும்போது ரொம்ப நேரமாக பேயே வரலை படத்தில். நான் இன்டர்வல் வந்துருச்சா பேய் எங்கே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு அவரோட ஸ்கிரிப்ட். அண்டு இது வரைக்குமே வராத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். அதே டைமில் அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பயம்லாம் இல்லைன்னு கண்டிப்பாக கிடையாது, பயமும் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் பட் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங் மூவி. அண்ட் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு குத்து பாட்டு சாவு குத்து முன்னாடிலாம் ஆடியிருக்கேன். ஸோ சுந்தர் சார் வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஐ ஆஸ்ட் ஹிம் ஆக்சுவலி, நான் கேட்டிருந்தேன் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ, திடீர்னு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் சுந்தர் சார், குஷ்பு மேம் ஸ்பெஷலி. ஷி வாஸ் மை ஜட்ஜ் லாங் டைம் அகோ. அண்ட் பாஸ்கர் சார், விடிவி கணேஷ் சாரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல்வேஸ் ஒரு பெரிய டேக் ஆஃப் ஸ்மைல் இருக்கும் அவரை மூஞ்சில். சிரிச்சுட்டு என்னம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் சாங்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். Vaibhav, my co-star, is being a lovely person to work with. Such a friendly ஒரு ஹீரோ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஏதாவது ஒரு ஷூட்டில் ஏதாவது கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட அப்படியே கொஞ்சம் நம்மளை ஹைப் பண்ணி அந்த எனர்ஜி கொடுப்பாரு. அண்ட் ஓவியா, ஷி இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் எல்லாருமே ஒருத்தர் யோகி பாபு இஸ் தேர். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி I would like to thank the entire people who've supported me for this entire movie. And thank you all so much. Mr. Vaibhav first. சுந்தர்சி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி படம் ஒன்று கதை ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டேன், நல்லா இருக்குது பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து குஷ்பு மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து கப்பல் படம் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். அண்ட் பாஸ்கர் நாளை இயக்குனர் 4th சீசன் ஏதோ பண்ணியிருக்காரு. 4th சீசன் வின்னர் அவர். ஸோ சார் அசிஸ்டண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வெளியே டைரக்டருக்கு வந்து இந்த படம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் படம் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்பெக்டட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஓவியா. 2 பேரும் பேய் தான் படத்தில். 2 பேருமே அழகான பேய்ங்க. அண்ட் என்னென்னா ஸ்பாட்டில் ஜாஸ்தி விடிவி சாரோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இதில் கர்ணா, சித்தார்த் விபின் இன்னைக்கு விழாவோட நாயகன். அண்ட் தேங்க்யூ. ஓவியா இங்கே வரும்போதே சொன்னாங்க, நான் நிறைய பேசணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, ப்ளீஸ் எனக்கு நிறைய டைம் கொடுங்க, நான் பேசுகிறேன்னாங்க. ஸோ ஓவியா வாங்க. முந்தானேத்தான் நம்ம வந்து பார்த்தோம் 144 ப்ரெஸ் மீட்டில். உங்களால் திரும்பி பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹலோ, நான் பேசுகிறேன் வந்து ஒரு ஃபன் ஃபிலிம். இட்ஸ் கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்தில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணது வந்து சுந்தர்சி சார். திஸ் இஸ் செகண்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்டர் சுந்தர்சி சார் பேனர். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் கலகலப்பு அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹலோ நான் பேசுகிறேன். ஸோ இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டு மிஸ்டர் பாஸ்கர் அண்ட் இந்த படத்தோட co-artists like Vaibhav, Aishwarya and VTV sir and everyone. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம்.
அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் விபின் சித்தார்த். நீங்கள் பாட்டெல்லாம் கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், லைக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டு பழகின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வந்து படம் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலி நீங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது நீங்கள் டெஃபினெட்லி அதை ப்ரமோட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய சிரிப்பு முகத்தை பார்த்தாலே அவ்வளோ எனர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விடிவி கணேஷ் சார், நீங்கள் வாங்க. நீங்கள் எடுத்த உடனே வைபவ் பொய் சொல்லிட்டாங்க. அதாவது வைபவ் வந்து எப்படி குஷ்பு மேடம் தான் கப்பல் பார்த்து இவரை சொன்னாங்கன்றதெல்லாம் பொய். எப்படின்னா சுந்தர் சி சார் கதையை கேட்பார், அதுக்கு உண்டான காஸ்டிங்லாம் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இந்த கதையை நவுத்திருக்கேன். நம்ம முதல்ல வந்து நடிக்கும்போது சொன்னார், ஒரு பேய் படம்ன்றதை வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்க, உடனே கண்ணை மட்டும் நீங்கள் கதை சொல்லிட்டீங்கன்னு ஓகே அது போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். முதல்ல நடிக்கும்போது என்னடா பக்கத்தில் இருக்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே, ஈவன் சிங்கம் புலி கருணாகரன் எல்லாமே அவர் கதையை கேட்டு அவர் இன்வால்வ் ஆகி அவர் ஒரு பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் இதுக்குன்ட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 3 days வச்சு படத்தை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவ்வளோ இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு படம் முடிஞ்ச உடனே டப்பிங் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருப்போம், அங்கே கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க. கோர்வையாக இருக்கும்போது ஒரு டப்பிங்கில் தான் ஒரு அளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், இந்த படம் எவ்வளோ தூரம் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் அந்த மாதிரி. ஸோ டப்பிங் முடித்த பிறகு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நேராக போய் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தது இது வரைக்கும் நான் பேய் படம் பார்த்துருக்கேனே தவிர்த்து நடித்ததில்லை. அண்ட் இது வந்து ரியலி சொல்லப்போனால் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா இதில் வந்து கொலாகில் குத்துறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேய் பாட்டுக்கு வர்றோம், அது பாட்டு அது வேலையை பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சூப்பராக இருக்கும். அது உள்ளே நடக்கிற ஃபுல் காமெடி ட்ராமா அண்ட் இலேரியஸ். அதுவும் இந்த புது டைரக்டர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட தான் நானும் மாட்டிக்குவேன். இந்த கப்பலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், இது கூட அதுக்கு வந்து சுந்தர் சி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா யாருமே படா எதுக்கடா அப்படின்ட்டு, ஆனால் அப்படி கிடையாது. சுந்தர் சார் இறங்கி இந்த படத்தை ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இதோட வெற்றி எல்லாமே அவரை தான் போய் சேரும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அது கேமராமேன் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் டீமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சவுண்டே இருக்காது. ஆனால் என்னென்னா காலையில் கூப்பிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் தான் அனுப்புவாங்க. அது ஒரு பயங்கர ஒரு 2 days அப்படி போகிறதே தெரியாது. ஏன்னா வந்து இன்னும் 1 day நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் எழுந்து போக முடியும். அந்தளவுக்கு பெண்டு கட்டிட்டாங்க. பட் நல்லா இருக்குது. அந்த உழைப்புக்கு நம்ம இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஏன்னா இந்த பேய் படம் வந்து எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருங்க. தேங்க்யூ. பை பாய். அண்ட் அடுத்தபடியாக நம்ம எல்லாரும் இவருடைய பேச்சுக்காக அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இவருக்கு முதல் படம் தயாரிப்பில் சாரே ஆடியோ ஃபங்க்ஷன்ட்டு பெருசாலாம் விழா கொண்டாடாமல் உண்மையாகவே ஒரு எங்கள் மேலே அக்கறை இருக்கிற எங்கள் வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்காற்ற மீடியா அவங்க முன்னாடி தான் எப்பவுமே என்னோடய ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது நான் ரொம்ப விரும்புவேன். அந்த வரிசையில் அளவு நான் போய் பேசுகிற படமும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் உங்கள் ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்கள் வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அளவு நான் இப்போ பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் இருந்தாலும் வந்து ஒரு வகையில் இது என்னோடய முதல் படம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என் பேர் போட்டு வர முதல் படம். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அவனி சினிமேக்ஸில் பண்ணியிருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேரில் இந்த படம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நாளை இயக்குனர் சீசனில் வந்து நான் இருக்கும்போது பாஸ்கரோட படங்களுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ரசிகன். ஏன்னா பயங்கரமாக சிரிக்க வைப்பார். எல்லா படத்துலையும் வந்து ஹியூமர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி சார் ஒரு கதை சொல்லணுன்ட்டு. சரின்ட்டு அந்த கதையை கேட்டேன். பார்த்தா வேற ஒரு கதையை சொன்னார். ஏதோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கதை. ஏன் பாஸ்கர் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ஒரு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஏன்னா ஆக்சுவலாக அந்த டைட்டில் வச்சு தான் சொன்னார் சார், திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற பேரில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வர சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா வேறு கதையை சொன்னார். ஏன் அந்த கதை பண்ணல? இல்லை சார், பேய் கதை, நிறைய பேர் பேய் படம் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் எங்கே போய் பேய் கதைனாலே
வேணான்னு சொல்லிடுறாங்க சார். அதை ட்ரெண்டை பற்றிலாம் கவலை நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கதை நல்லா இருந்தால் ஓடும், நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு வாங்க நம்ம உட்காந்து பேசலான்னு. பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டு போனவர் ஒரு 3 நாளில் வந்தார். வந்துட்டு சொன்னது தான் இந்த ஸ்கிரிப்ட். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் பண்ண கதையை விட எனக்கு பாஸ்கர் அண்ட் அவங்க டீமில் பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா சின்சியாரிட்டி, ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு விடாமுயற்சி, ஆர்வம், அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் கல்லில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ அந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு வந்து பெரிய ஒர்க்கு. இந்த படத்தில் நான் பண்ண புத்திசாலித்தனமான காரியம் என்னென்னா திருக்குறள் சொன்ன மாதிரி இன்னார் செய்த என்ன அவங்க வேலையை வந்து யார் கரெக்டாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணுன்னு திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டைரக்டராக பாஸ்கர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சைட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என் கூடவே நிழல் மாதிரி இருக்கிறார் அன்பு. ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து அன்புகிட்ட கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அன்பு தான் ப்ரொடியூசர், நான் வந்து அப்பப்போ செக்கில் கையெழுத்து போகிறதோட சரி. அன்பு பற்றி நிறைய உங்களுக்கு இந்த ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோடய உடன்பெறாத தம்பி மாதிரி, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அன்பு தெரியும். அந்த மாதிரி முதல் தடவை அவன் வந்து ஒரு பெரிய சுமையை தாங்கிட்டு இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு அன்பு. இந்த மாதிரி பாஸ்கர் நல்லா அருமையாக பண்ணார். கங்க்ராஸ் டு பாஸ்கர். ஒழுகுது மலர் வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்புறம் விபின் வந்து பிரமாதம். ஏன்னா வழக்கமாக படங்களில் வந்து ஈஸி இந்த டூயட் சாங் போடுறதுனா ஈஸி, அந்த பாட்டு ஹிட் பண்ணணும் ஓகே டூயட் போடுவாங்கிறது வேறு. பட் அந்த சிச்சுவேஷன் சாங் போடுறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லை. சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் வந்து அது ஒரு மியூசிக் டைரக்டரோட திறமையை வந்து புடம் போட்டு காட்டும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்து அவர் ஃப்ளாஷ்பேக் ஒரு கதையை சொல்லுவார், அவர் லவ் அஃபேரை. இதை சீனாக இருக்கிறத விட வந்து ஒரு சாங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. அதை கருணா சொல்லணும், ஆனால் அந்த சாங் கருணா பாடி கேட்கணுன்னா அது கிளைமாக்ஸ் முன்னாடி கொஞ்சம் போர் அடிக்கும். ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்போது பாஸ்கர் கேம் வித் ஒரு சூப்பர் ஐடியா. அவர் சொன்னார், உண்மையாக இல்லையான்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சிங்கிள் நோட்லேயே ஒரு சாங் வரைக்கும் வேர்ல்டில் யாருமே பண்ணதில்லை, நான் முதல் தடவை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சார்னு ஒரு சாங் போட்டு காமிச்சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி பாட வச்ச ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் பயந்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் வந்து நான் ஒரே தடவை ரீரெக்கார்டிங்கில் உட்காந்து எந்த கரெக்ஷனும் சொல்லாமல் ஆஹா சூப்பராக ரீரெக்கார்டிங் சூப்பராக இருக்குன்னு சொன்ன படம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சம்மந்தப்பட்ட படங்களில் பார்த்தா அளவு நான் போய் பேசுகிறேன். விபின் ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ கங்க்ராஸ் டு விபின். வரணும். கேமராமேன் சரவணன் ஏற்கனவே எனக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையான டேலண்ட். மேற்கொண்டு என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும், அதுக்கான சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக அமையும்னு நம்புகிறேன். நல்ல டெக்னீஷியன் டீம் என்னோட அப்புறம் என்னோட குரூப் ஆஃப் டெக்னீஷியன் தளபதி தினேஷ் இருக்கார், எடிட்டர் ஸ்ரீகாந்த், ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் எல்லாமே இருந்தாங்க. அது போக புதுசாக டான்ஸ் மாஸ்டர், லிரிக் ரைட்டர்ஸ், அவர் யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம எங்கள் மேனேஜர் மிஸ்டர் மோகன், இந்த மாதிரி எல்லாமே நல்ல டீம் அமைஞ்சுது. புதுசாக ரியாஸ், என் குடும்ப நண்பர் ரியாஸ். பட் என்ன தெரியல இவ்வளோ வருஷம் வந்து என் கூட ஒர்க் பண்ணவே இல்லை படத்தில். முதல் தடவையாக வந்து இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் லைக் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி ரியாஸ். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக அந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு அமைஞ்ச ஆர்டிஸ்ட் வைபவ் ஆகட்டும், ஐஸ்வர்யா, ஓவியா, விடிவி சார், சிங்கம்புலி, யோகி பாபு, கருணாகரன், சிங்கம்புலி எல்லாருமே, சிங்கப்பூர் தீபன், அதாவது இந்த அது அளவெடுத்து தைச்ச சட்டை மாதிரி வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்கு பொருந்துனாங்க. ஆக்சுவலாக படம் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒரு சின்ன பொறாம கூட வந்துச்சு பாஸ்கர் மேலே. ஏன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், ஒரு அருமையான செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, அடடா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு டைரக்ஷன் பண்ண கிடச்சா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு ஒரு பொறாமே வந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஆஸ் அ ப்ரொடியூசராக இன்னொன்று வைபவ், எனக்கு வந்து போன தடவை வைபவ் தான் எனக்கு முதல்ல தெரியாது. வைபவ் படத்துலலாம் பார்த்து ஒரு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஒரு பயங்கர கேசனோவான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். நேரில் பார்த்தா தெரியுது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவர் சொந்த கதையெல்லாம் கேட்கும்போது அந்த பரிதாபமே வந்து எங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அதே மாதிரி தான் வெளியில் என்னை பற்றி எல்லாம் அப்படி விட பேசுவாங்க, உள்ள உண்மையாக பரிதாபமாக நாள். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப சிங்க் ஆச்சு. ஐஸ்வர்யா ஆக்சுவலாக மாநாட மயிலாட பார்க்கும்போதே வந்து அவங்க துருத்துருன்னு இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அப்போ என் ஒய்ஃப் தான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, இந்த படத்தில் ஹீரோயினாக லான்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு. அவங்க குஷ் தான் சொன்ன ஐஸ்வர்யா சொல்லி அவங்களோட போர்ட்ஃபோலியோ தான் அனுப்ப சொல்லியிருந்தோம். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. பார்த்தா இந்த மாநாட மயிலாட லாங் ஷாட்டில் ஆடுறதெல்லாம் ஒரு CD போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே ஐஸ்வர்யா இந்த பொண்ணுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டு இருக்குது, இன்னொரு
ஒரு ஃபோட்டோலாம் அனுப்ப சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. இது ஏதோ ஒரு சீரியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களே, சரி நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போன நம்ம ஏன் கம்பல் பண்ணிவிட்டு அப்போது அந்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ பின்னாடி இப்போ வந்து பெரிய ஹீரோயின் இருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ்னு படத்தில் வந்ததுக்கு. ஓவியா என்னோடய லக்கி ஹீரோயின் கலகலப்பில் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பேய் வந்து ஓவியா. டைரக்டர் கதையை சொல்லும்போதே எனக்கு ஓவியாவோட மொழி ஞாபகம் வந்துச்சு. நல்லா பேய் மொழி நல்லா இருக்கும். ஸோ ஓவியா கேட்டு பாருங்க, நாங்கள் ஓவியா வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணாத சில முக்கியமான 2 ஆர்டிஸ்ட். ஒருத்தர் வந்து விடிவி கணேஷ் சார். நான் அவரோட பெரிய ஃபேன். இந்த இங்கே என்ன சொல்லுதுலேருந்து நான் பயங்கர ஃபேனு. பட் என்னென்னா நான் அவர் நடிக்க கேட்குறேனோ இல்லையா, அவர் என்ன ஒவ்வொரு படத்துலையும் நடிக்க கேட்டுருப்பார். திடீர்னு ஆஃபீஸில் வர, சார் நில்லுங்க பாரு, எதுக்கு சார், சார் நில்லுங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். சார் சூப்பராக இருக்கீங்க சார், நம்ம இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார், ஒவ்வொரு படத்தையும் வந்து கேட்டே இருப்பார். இல்லைன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ற சொல்லுவார். ஸோ இது அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்ட் பண்ண கேட்டு வருவாருன்னு வந்துட்டே இருப்பார் இல்லையா. ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டது இந்த படத்தில் நடிக்கணுன்ட்டு. பாஸ்கர் கதையை சொல்லி ரொம்ப இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டர் 2-3 ஆப்ஷன் இருந்தாலும் எனக்கு வந்து விடிவி கணேஷ் சார் நினச்சி தாண்டி யாரையுமே நினைக்க தோணலை. பாஸ்கருக்கும் அந்த கருத்து தான் இருந்துச்சு. கணேஷ் சார் வந்தார். அப்புறம் இங்கே ஒரு நீண்ட உரையாற்றின என் தம்பி சிங்கம்புலி. சிங்கம்புலி பார்த்தீங்கன்னா என் கூட அவ்வளோ படம் ஒர்க் பண்ணாலும் முதல் தடவையாக வந்து நடிகனாக நம்ம பேனரில் வந்து சிங்கம்புலி இப்போ தான் வராப்பில். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, முதல் தடவையாக வந்து சிங்கம்புலி நம்ம படத்தில் நடிக்க வச்சா ஒரு சொல்கிற மாதிரி இருக்கணும், சும்மா ஏனத்தான ஒரு கேரக்டர் தான் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சிங்கம்புலி போர்ஷன் செகண்ட் ஹாஃபில் தான் வரும். எனக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு, என்னடா ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வருவோம், ஒரு பெரிய சீக்வன்ஸு புலி நம்ம ஃபுல் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், ஒரு சின்ன சீக்வன்ஸாக தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. சரி புலிகிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லிவிடுங்க, புலி ஓகேன்னா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். புலி பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த பாஸ்கர் அதை போட்டு காட்டினாரு. பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நிறையா தான் நல்லா இருக்குமேன்ட்டு. அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. மறுபடியும் பாஸ்கர் சொல்லி, பாஸ்கர் இன்னும் நிறைய எடுங்க, பிரமாதமாக இருக்குது சிங்கம்புலி போர்ஷன்ட்டு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த சீனை எடுத்திருக்காரு, நல்லா வந்துருக்கு சிங்கம்புலி. ஸோ இந்த மாதிரி புலி வந்து இப்போது இது மூலமாக மறுபடியும் நடிகராக எங்கள் கேம்புக்கு வந்திருக்காரு. அவர் நிறைய படம் நடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்பூர் தீபன். அப்புறம் என்னோட பெருமைக்குரிய 2வது, அதாவது அவருக்கு 2வது அறிமுகம்னு வச்சுக்கலாம், நம்ம யோகி பாபு. இது மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் குரூப்லாம் வந்திருக்கு. எல்லாம் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கணும். இது வந்து முழுக்க வந்து நான் ஒரு தயாரிப்பாளராக ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங் போனேன். அந்த ஷூட்டிங்கே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஒரே ஒரு ஷாட் தான் எடுத்திருந்தார் பாஸ்கர். வைபவ் வந்து ஐயோ கவிதான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். மத்தியானம் 3 மணிக்கு உட்காந்து போய் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மணி வரைக்கும் அதான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் நான் வந்து முதலும் கடைசியமாக அந்த ப்ரொடியூசராக ஷூட்டிங் போனது. ஸோ இது முழுக்க வந்து பாஸ்கரோட படம். இதில் என்னோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தயாரிப்பாளருங்கிறத மீறி ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி இயக்குனருங்கிற சென்ஸ் மனசுக்கு பட்ட கருத்தை நம்ம சொல்லுவோம், ஏற்றுக்காது வந்து டைரக்டரோட சாய்ஸ். அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து முழுக்க பாஸ்கரோட படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக பாஸ்கர் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அந்த படம் வந்து ஒரு காமெடி பார்க்குறோம், ஒரு தடவை சிரிப்போம், 2 தடவை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்போம், 3வது தடவை ஓகே நடி பார்ப்போம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சீக்வன்ஸ் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து வயிறுக்குள்ள சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்வல் ப்ளஸ் ஹியூமர் கலந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இது வந்திருக்கு. தேனாண்டால் தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட நல்ல அசோசியேஷன் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு படத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அளவு போய் பேசுகிற வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆதரவோடு அந்த படம் வெற்றி படமாக நம்புகிறேன். வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடலாம். தேங்க்யூ. சிங்கம்புலி சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ண உங்களுக்கு. இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. பட்டு நான் வந்து கொஞ்சம் சிக்கிருச்சாடா உனக்கு மைக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் பார்க்குறாரு, சுந்தர் சார். அதனால் நான் டைரக்டர் சுந்தர் சார் வந்து முறைமாமல்லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். 50 நெருங்கிட்டு இருக்கேன். அது 100 தாண்டிடுவார். அந்த அருளை வந்து கடவுள் அவருக்கு கண்டிப்பாக, இந்த வடபழனி முருகன் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுந்தர் சார்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட அதிகமான நாட்கள், அதிகமான படங்கள் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். அதை என்றைக்குமே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அவராக தான் அஜித் பிடிச்சிருக்கு போலடா, நீ படம் பண்ணி போப்போ அப்படின்னாரு. ஸோ நான் அவர் கூட ரொம்ப நாட்கள் அவரை இம்சை பண்ணியே அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மிகப்பெரிய உரிமை எனக்கு அதிகமாக இருக்குது.
நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் வந்து நான் அவர் கூட இருந்தது, அவரை எப்படி இம்சை பண்ணது அப்படிங்கிறது ஒரு 4-5 இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விஜய் பாஸ்கர் இந்த ஹலோ நான் பேசுகிறேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்கள் சுந்தர் சார் அவனை கொஞ்சம் நடிக்கவங்க கேட்டுக்கிட்டே இருக்கான் பண்ணணும்ல அவனுக்கு அப்படின்னாரு. ஸோ விஜய் பாஸ்கர் அந்த 2 நாள் நடித்தார். டைரக்டரும் எங்கள் சுந்தர் சார் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் அவன் போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அந்த அடி வாங்குறதெல்லாம் அவனை வச்சு எடுங்க அப்படின்னாரு. அப்புறம் தளபதி தினேஷ் சார் ரோப் எல்லாம் கட்டி அடித்து நொறுக்கி ஒரு 3 நாள் உங்களை அடிக்க சொல்லியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி அடித்தார். ஸோ படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, பணமெல்லாம் வாங்கிட்டேன், டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் டப்பிங் பேசினோடனே படம் வேகமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா அவரோட எண்ணம். காலமும் வட்டியும் அந்த படத்துலேருந்து எதுவுமே யாரும் தின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உழைப்புக்கு சரியான ஊதியம் வேணும், சீக்கிரம் படத்தை முடிக்கணும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது டேரக்டர். படம் பார்த்துட்டு என்னோடய போர்ஷனை பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி 4th or 5th அன்பு மேனேஜர்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் நம்பவே மாட்டேங்க ஒரு கவரில் எனக்கு கையில் கொடுத்து விட்டார். புளியை தீபாவளிக்கு வச்சுக்க சொல்லுங்க. நான் டைரக்டர் வந்து சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே என் ஒய்ஃபுக்கு பட்டுச்சேலை உங்கள் காசில் தான் வாங்கி பண்ணேன். இன்னும் நான் நிறையா தரேன்டா அவனை பிரச்சாரம் அப்படின்னு. எங்கள் டைரக்டர்கிட்ட நான் வேலை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் அருணாச்சலம் படத்தில் தான் வேலை பார்த்தேன். நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, சூப்பர் ஸ்டாரும் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா சார் 2 பேரும் இந்த பையனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னாங்க. அன்றைக்கி டைரக்டர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 19 பேர். என்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பெட்டியை கூட பார்க்க முடியாது, கிளாப்பை கூட பார்க்க முடியாது, டைரக்டர்கிட்ட பேசவே முடியாது, அவ்வளவு பயங்கர பிஸி. ஃபஸ்ட்டு நாள் மாத்தாடுன்னு ஒரு சாங், எனக்கு என்னதுன்னு தெரியாது. சுராஜின்னு அசோசியேட் டைரக்டர், இப்போ லீடிங்கில் பெரிய டைரக்டர், அவர் தான் தம்பி இங்கே வாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அங்கங்கே நிப்பாட்டுங்க, மார்க் பண்ணிக்கோங்க, பட்டுச்சலையை பார்த்துங்க, பேக்ரவுண்ட் கன்டினியூட்டி பார்த்துங்க, ஓகே போங்க அப்படின்ட்டார். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கேன். டைரக்டர் ஷார்ட் வைக்கல இப்படி திரும்பி பார்க்கல, நான் பொம்பளை லேடி அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறது. அப்புறம் அங்கே கவுண்டர் போயிடும் 3 நாள் பார்த்துட்டு 2 நாள் பார்த்தார். 3ஆவது நாள் என்னை கூப்பிட்டார், நீங்கள் வடாங்க சார், உன்னை அடித்து பல்லுலாம் உடச்சி போடுவேன், நாளைக்கு வரும்போது உங்கள் லேடிஸ் எல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு வரணும்னாரு. சார் அப்படின்னேன், லேடிஸ் எல்லாம் புதுசாக கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்க பிச்சு போடு அப்படின்னாரு. உடனே சுராஜ் அதை என்ன இவன்ட்டே சொல்கிற அப்படின்னாரு. இவன் தானடா ஏஜென்ட்டு. நான் யாரையும் தவறாக சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இவன் தானே, இல்லை சார் இவர் அசிஸ்டண்ட் போக சொல்கிறாங்கிட்ட அங்கிட்டு போக சொல்கிறாங்கண்ணே அப்படின்னாரு. அப்புறமேல என்ன செஞ்சார், ஹைதராபாத்து ஷூட்டிங் போயிடுச்சு. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா சரி ஓகே 17 பேருமா கூப்பிட்டு போக முடியும், அதனால் இங்கே 18 போக சொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லி சுராஜ் தான் சொல்லிட்டார். நான் அங்கே போனோடனே டைரக்டருக்கு தமிழ் பேப்பரில் எல்லா தமிழ் பேப்பர் 6 தமிழ் பேப்பர் படிப்பார். காலையில் 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார். அவர் ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சு 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார். 6:15 8:00 வரைக்கும் படிப்பார். அதில் குமுதம், ஆனந்தவுடன், கல்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிப்பார். அப்படி ஒரு சின்ன கிளான்ஸ் எல்லாம் இல்லை, டீட்டெயிலாக படிப்பார். இதை அங்கே அவருக்கு அனுப்பணும். நான் இதை அனுப்புகிற பொறுப்பை அந்த பாலகோபி ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் அனுப்புகிறீங்களான்னு. ஓகே, நான் ஒரு பெரிய கவர் ரெடி பண்ணி தினத்தந்தி தினமலர் அன்புள்ள சுந்தர் சார் அவர்களுக்கு உள்ளே தினத்தந்தி தினமலர் ஆனந்தவுடன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விடுவேன். அங்கே எவனோ ஒருத்தர் சித்து வேலை பார்க்குறான், யாருன்னு பாருங்க சுராஜ் அப்படின்னு. தம்பி பேப்பரை மட்டும் அனுப்புங்க, கவரில் எழுதாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், திருப்பி உள்ளே அனைத்து பேப்பர்களும் இருக்கிறது அப்படின்னு. நான் அனுப்புனதே அவருக்கு 2 நாள் கழிச்சு தான் போகும். அப்புறமேல் இது அனுப்புகிறேன் வேண்டா பாடுறா அப்படின்ட்டார். அப்புறமேல் கடவுள் புண்ணியத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி போய் 1 லட்ச ரூபா கோடி ரூபா ரஜினி சார் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய குடோன்லாம் செட்டு போட்டு எல்லாம் கேன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏம் ரத்ன சார் வர்றாரு, சார் பேசிக்கிட்டு இருக்காரு, அது இருக்காரு. நான் எல்லா நோட்லையும் படுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுராஜ் அவனை டைட்டாக பாரியா, வேறு மாதிரி திரியிறா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி எஸ்கேப் ஆயாச்சு. சரி அந்த படத்துலேயே ஒரு போர்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரு அறிவழகன்லேருந்து எல்லா பேரும் நிறையா பேர் அங்கங்கே போயிட்டாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு கொஞ்சம் கூடாது நடிகை ரம்பாவை ஒருதலையாக காதலிக்கிறாரு. அவன் அவர் என்னடா அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்பாரு. டைரக்டர் கூலிங் கிளாஸ் போட்டிங்க வாடா என்ன கூட என்ன சொல்கிறான், அண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். இனிமேல் உனக்கு தினம் இதுதான் வேலை, அவன் என்ன சொல்கிறான் அதை எனக்கு சொல்கிறேன். அப்போ தான் நினச்சேன், சரி சாரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு, சரி அப்படியே சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் சுராஜ்
எல்லோரும் பெரிய பெரிய அறிவழகன், சங்கர் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா பேரும் நான் சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே நான் சந்தோஷமாக இருக்குது. அவங்களே எனக்கு வேலை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவருக்கு வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது டைரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் இப்போ சௌந்தர்யா சீனுக்கெல்லாம் அவன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பேடு கொடுத்து அந்த நம்பரை குறிக்க சொல்லின்னு சுராஜா கொஞ்சம் வேலை பார்க்குறான்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஜானகிராமன் ஒரு படம். இப்போல்லாம் நான் கேப் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் 4 மணிக்கு மேலே மழை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய வாக்கியா ஆறு ஒன்று ஓடுது. எல்லாம் உள்ளே குளிச்சுக்கிட்டே ஓகே வாலிபால் மாதிரி விளாடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். நான் சாரோட சைடு, சார் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பால் அங்கிட்டு போயிடுச்சு. நான் முங்கி போய் எடுத்து தட்டி விட்டேன். டைரக்டருக்கு வந்துருச்சு. டைரக்டர் யார் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கார். நான் தண்ணியிலேருந்து குதிச்சு சாருங்கிறேன். நீ யாரா அப்படின்னாரு. இன்னும் 2வது படத்தில் நீ யாருன்னு கேட்குறாரு. சார் சிங்கப்புலி அவனை பந்த கீழே போட்டு, சுராஜ் வயசானால வேலைக்கு சேர்த்துட்டோமோ அவரோட சுராஜ் சொல்லியிருக்காரு. இல்லைண்ணே ரொம்ப வயசான ஆளுண்ணே, முதியோருக்கு சீட்டு கொடுக்கணும்னே, அதனால கொடுத்ததா விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்புலி கரெக்டாக சொல்லு உனக்கு என்ன வயசு அப்படின்னு. அப்புறமேலு ட்ரெயின் லைசன்ஸை காமிச்சேன். சரிடா பரவாயில்ல அப்படின்னு. இன்னொரு விஷயம், நான் டைரக்டர் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாலா சார்கிட்ட போய் நான் வேலை பார்த்தேன். நான் அவர் கூட கடைக்கு போயிருக்கேன், ஷூ கடைக்கு போயிருக்கேன், நகை கடைக்கு போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் எங்கள் டைரக்டர் கூட மட்டும், எங்கள் டைரக்டர் சுந்தர் சார் மட்டும் இது வரைக்கும் ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஒரு பேண்ட் எடுக்க போனது கிடையாது. ஒரு நகை கடைக்கில் போய் ஒரு மோதிரம் எடுக்கணும்னு போனது கிடையாது. ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட்டு வரணும்னு போக மாட்டார். அவருக்கு என்ன இருக்கோ சாப்பாடு அது மட்டும்தான் சாப்பிடுவார். அவர் ஏதாவது அவங்க மேடம் எடுத்து கொடுத்த பேண்ட்டு ஷர்ட்டு அது மட்டும்தான் பிடிப்பார். கலர் மட்டும்தான் லேசாக சொல்லுவார், அதையும் சொல்ல மாட்டார். அவ்வளோதான். அவங்க அம்மா எது எடுத்து கொடுத்தாங்களோ அதை தான் சமைச்சு சாப்பிடுவார். அதைத்தான் சமைச்சு வச்சதை தான் சாப்பிடுவார். புதுசாக ஒன்று இருக்குது, அதை போய் அங்கே வாங்கிட்டு வா, இதை போய் இதை இங்கே வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டார். நான் டைரக்டர் கூட இருக்கையில் ஏதாவது இங்கே கடைக்கு போனோம்னா ஒரு ஷூ எடுத்துடலாம், ஒரு 2 லினன் சட்டை எடுத்துடலாம், அப்படி இப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இவர் எங்கேயுமே போக மாட்டேங்கிறார். வண்டி ஓட்ட தெரிஞ்சால் தானே போக முடியும் அப்படின்ட்டு இருந்தார். வண்டி ஓட்ட தெரியாது அப்போ. சரி அப்படின்னு சொல்லி ஆட்டோ கீரில் ஒரு கார் வாங்கிட்டார். அது பாட்டு ஓடிட்டே இருக்கல, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இவர் ஏன் சார் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்கேன் கூட்டு வாடான்னார். அந்த டிரைவரை கூப்பிட்டு வந்து அந்த பெரிய காஸ்ட்லி காரை 2வது நாளே ஒரு வண்டியோட முதலிட்டான். அப்படியே என்னை பார்த்தாரு. உங்கள்கிட்ட யார் இருக்கா சரி சொல்லு அப்படின்னாரு. இல்லை சார் இனிமேல் யாருமே இல்லை சார். அப்படி வேறு ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போனார். கடைப்பிட்டு வருமா அப்படின்னாரு. போகலாம் சார். என் கூட விச்சு வந்தாப்புல. அப்போ விச்சு 2 பேண்ட்டு, நான் ஒரு 2 பேண்ட்டு 4 சட்டை எடுத்துக்கலாம். ஓகே பாண்டி பஜார் பணங்கள் பாரு, கிலோ பஸ் போகுது, அங்கே திரும்புது. அப்போ ரேமான்ஸில் எடுக்க போகிறோம், இல்லை அங்கே போகுது, அப்போ இங்கே எடுக்க போகிறோம், இப்போ மோதிரம் எடுத்துகிட்டு அங்கே எடுக்க போகிறோம்னு பல கனவு. நேராக போனால் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இறங்கி வாப்பாளா அப்படின்ட்டு உள்ளே போனார். இதுக்குள்ளே நல்ல பேண்ட் சட்டை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போகிறேன். டப்புன்னு ஒரு கண்ணாடி கிளாஸு உள்ளே போகிறாரு, முடி வெட்டுற கடை. இங்கே நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தேன். புளி ஏதாவது செஞ்சுக்க புளி அப்படின்னாரு. இதில் என்ன சார் செய்கிறது அப்படின்னோடனே அந்த ஆள் எனக்கு முடி வெட்டையில் இன்னொரு ஆளை பார்த்து, சார் இங்கே 2 மினிட்ஸ் தான் நீங்கள் இருங்க அப்படிங்கிறாரு. என்ன புளி நீ ஏதாவது வேறு ஏதாவது செய்ய அப்படின்னாரு. ஒன்றும் செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் சென்னைக்கு வந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்து சென்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சி. எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் அப்போ நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்து இது வரைக்கும் இருக்கிற காரணமே எங்கள் டைரக்டர் சுந்தர் சார் தான். என்னை டைரக்டரோட அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்டா புள்ளி லேட்டாக வந்தேன், ஏன் சாப்பிடல, ஏன் நீ சுந்தரா கூட போகல, சுந்தரா சாப்பிட்டுச்சா அப்படிம்பார். உண்மையிலே டைரக்டருக்கு மதியானம் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு சாப்பாடு வரும். ஆனால் அவரோட நண்பர்கள் வட்டம் அதிகமானதுனால அவர் மதியானம் எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு அவங்க வீட்டில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் மதியானம் சாப்பாடு வரும். எனக்கு ஃபோன் பண்ணார், புள்ளி வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், சாப்பிட்டு எனக்கு கூப்பிட்டும்பார். நானுக்கு கேரியர்லாம் எடுத்துகிட்டு மேலே கேரியரில் அப்பளம் சார், வடகம், மோர் வடகம், 2வதுல கீரை கூட்டு, பொரியல் ஊறுகா வரைக்கும் எல்லாம் சொல்லுவேன். டப்புன்னு கட் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகல, சட்டையை கழட்டி போகல, ஏமா கீரையை இன்றைக்கி வச்சேன் பாரு, நாளைக்கு வைக்க மாட்டேன், நான் வரலையே, நான் சாப்பிட்லையே, அவன் என்ன போய் சாப்பிட்றதெல்லாம் நினைக்க மாட்டேன், நீ சாப்பிட்ற இதில் என்ன இருக்கே அப்படின்னு எண்ணக்கூடியவர். நான் மெட்ராஸை விட்டு எங்கேயுமே போகல. ஆனால் டைரக்டரோட சேர்ந்ததுக்கப்புறம் உலகத்தில் நான் பார்க்காத நாடே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஊதி பூசி விடும். இந்த 100 ரூபா வெளிநாட்டில் போய் காப்பி விடுங்க, அந்த 100 ரூபா மீனம்பாக்கத்துக்கு அப்புறம் செல்லாதுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா 100 ரூபா கொடுக்கும்.
ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் எடுறா அப்படின்னு சொல்லி என்னை சன் சிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் அத்தனை ஊரும் கூட்டு போயிருக்காரு. பிஏ ஆர்ட்ஸில் கொண்டு போய் டிஸ்கஷனில் உட்கார வைக்கிறார். கொஞ்சம் நேரம் வெளியே போயிடுறேன்னு. மேலே பிஏ ஆர்ட்ஸு நம்ம ஐயா பஞ்சு ஐயா மேலே இருக்கார். ஃபோன் வந்தால் அவர் கீழே எடுப்போம், இல்லாட்டி மேலே எடுப்போம். மேலே அவர் எடுத்திருக்கார் ஃபோனு. ஹலோ, சிங்கம்புலி இருக்கா அப்படின்னு. சிங்கம்புலியா? என்னையா சொல்கிற? நீ யார் பேசு? நான் பூச்சி அப்படின்ட்டு இருக்கேன். பூச்சியா? சரி வச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சிங்கம்புலி இருக்கா? இல்லை. நீ யார் பேசு? யானைன்னு. அவன் பேர் ஞானவேலு. கூப்பிடுறது யானைன்னு கூப்பிடுவாங்க. யானைன்னு இவருக்கு ஃபோன் பண்ணி, உண்மையிலேயே நம்ம ஆஃபீஸில் யாரை வேலைக்கு வச்சுருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு டைரக்டர் கேட்டேன். இது என்னடா நீ பேரையாவது மாத்திர இந்த கம்பெனிக்கு மட்டும் அவனை வேணா அன்னக்கிளின்னு வச்சு கேட்டான்னு. ரொம்ப ஐஸ் வைக்கிறடா நீ அப்படின்னார். ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து என்னை கூப்பிட்டு போகிறார். ஒரே ஒரு அஸ்டன்ட், நீ வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். இவர் கேட்குறாரு, பஞ்சு சார் கேட்குறாரு, இவன் போதுமானு. சார் பய கிள்ளி மாதிரி பிச்சை எடுத்துருவா, நீ வாங்க, உண்மையிலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் அங்கே போய் இறங்கியாச்சு. திருப்பி கேட்குறாரு, பையன் கரெக்டாக நல்லா இருப்பான் சார். ஒரு நாள் ஷூட்டிங் கிளம்பியாச்சு. பஸ்ஸில் எந்த தண்ணியே கிடையாது. ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டி, தண்ணி யார் போய் வாங்குறது அப்படின்னோடனே டைரக்டர் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லி அந்த டிராஃபிக்கில் சுவிட்சர்லாந்தில் கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நான் கிராஸ் பண்ணி ஓடி போய் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பில்லை கொடுத்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் 8 பாட்டில் எடுத்து 2 பாட்டில் ஓடியாந்து, சார் வாங்கிட்டேன் சார் டைரக்டர் சொல்கிறார். ஸோ பஞ்சு சார் பையன் கரெக்டாக இருப்பார் சார். பர்ஃபெக்ட். இல்லை சார் நீங்கள் நினைக்கிறீங்களா பாருங்கள் அப்படின்னாரு. எடுத்து வச்சு வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நிற்கக்கூடாது. போய்கிட்டே இருக்கேன். மீனா அவங்க குடிக்க தண்ணி ஆட்டாங்க. நான் உடச்சி கையில் கொடுத்தேன். உடைக்கும் போது டொஸ்ஸுன்னு கிடச்சி. நான் வாங்கிட்டு வந்து பூரா சோடா. அப்படியே பஞ்சு சார் பார்த்தாரு. இல்லை சார் வேறு மாதிரி கிள்ளியாக இருக்கா சார், என்னாலே புரியலை சார் அப்படிங்கிற. அப்புறம் சுவிட்சர்லாந்தில் இறங்கி ஒவ்வொரு பாஸ்போர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் மாற்றுவாங்க. அதில் கூப்பிட்டு இவனை போச்சு இல்லாமல், இல்லை சார் கிள்ளி சார் இப்போயும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். காணவே காணோம். காலையில் போனோன்னு சாயந்தரம் வரைக்கும் காணோம். சாங் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னை தேடி வர்றாங்க. என்னை போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் பணம் என்ற இடத்துல எட்டி பார்க்குறான் சார் இவன். இல்லை அங்கே என்னன்னு தெரியாது. ஏன் தெரியும்? அவனுக்கு கண்ணு இல்லை. இல்லை நின்று சென்சிட்டிவ் டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு. ரொம்ப கிள்ளிடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எல்லோரும் ரூமில் தூங்கினாங்க. தூங்கினதுக்கப்புறம் சரி வெளியே போய் ஏதாவது தண்ணியை போடுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தால் இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வருகிறீர்கள்? என்ன படப்பிடிப்பு? அண்ணா ரிஷின்னு ஒரு படம். எல்லாம் தங்கியிருக்கார்கள். எல்லாம் தங்கியிருக்காங்க போங்க அப்படின்னு. நீங்கள் எங்களையும் விட்டு போயிடுறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் 1001 சுந்தர் சார், 1002 பஞ்சு சார், 1004 சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லி 4 பேரை சாப்பிட்டு படுத்துட்டேன். காலையில் 4 மணிக்கு ஷூட்டிங் கிளம்பி கீழே வர்றேன். பஞ்சு சாரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தர் ஓ ஆள் தாயா நம்பர் கொடுத்துருப்பான் போல். 12 மணிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாயா? இவனை போய் நீ இல்லை சார் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி. என்னை அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்தார். புளி தனியாக கூட பற்றி விட்டுருவாங்க. வந்த வேலையை மட்டுமே. இல்லை சார் நான் உங்கள் ரூமை சொல்லலை சார். அப்போ என்கிட்ட எவ்வளோ யார் ரூமை மட்டும் சொல்ல மாட்டியா? அவங்க என்ன எழுப்பிட்டு வந்துருக்காங்க திரும்பி அவனுக்கு. சாரி சார் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னாச்சு. சரின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வந்த உடனே அந்த ஹோட்டலில் ஒரு கொடை, அழகான கொடை. என்னடா இந்த கொடை என்ன செய்யலாம், களவாண்டு போயிடலாமா, களவாண்டு தானே கேட்க மாட்டாங்க, எட்டு போனான். சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கொடையை எப்படி எடுத்தேன்ல, டைரக்டர் பார்த்தார். ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் பார்த்தேன் அப்படின்னு. ஓகே போ அப்படின்னாரு. நான் போன ஃப்ளைட்டில் தான் அந்த சாக்கி ஷராஃப் மாதிரி இன்னொரு கோவிந்தா வந்தார். அவரும் எங்கள் ஹோட்டல்லேருந்து தான் காலி பண்ணி போகிறார். நான் அப்படி போய்கிட்டு இருக்கல கோவிந்தா அந்த கொடையை கொண்டு போனார். பார்த்தீங்களா சார் கோவிந்தாவே எடுத்து வர்றார் சார். சரி இப்போயும் ஒன்றும் கெட்டு போடல, ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்து ஒரு வண்டியை பிடிச்சி போயிட்டு வேணாம் சார் அப்படின்னு. திருப்பி வந்ததுக்கப்புறம் லூஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் ஒரு பெட்ஷீட்டை பஞ்சு சார் மேலே பொத்தி விட்டு அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே தனியாக மடித்து உள்ளே வச்சேன்ல, உன்னை திருத்தவே முடியாதுண்ணா. பட்டு இது இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் என்ன சொல்லேன்னா ப்ளே அப்படின்னு அப்புறம் என்றைக்குமே நான் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்கும் பொழுது டைரக்டர் வீட்டுக்கு போகாமல் நான் போயிட்டு வரேன் சார்னு சொன்னதாக சரித்திரமே கிடையாது. அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு வச்சு அவரை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நான் இருப்பேன். அந்த மிகப்பெரிய பண்பு அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட மட்டும் அவர்கிட்ட பெருசாக நான் கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய நேர்மை இருக்குது. உலகத்தில் வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். முன்பகுதி
கஷ்டம்னா பின்பகுதி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும். கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது. எங்கள் டைரக்டர் மாதிரி சின்ன வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டதை யாரையுமே நீ பார்க்க முடியாது. சில நேரங்களில் சொல்லுவேன், நீங்கள் டைரக்டர் கூட காலில் ஏதோ அடின்னாங்க. அடியா அப்படின்னு நான் சொன்னேன், சார் அடிபட்டால் பெரிய ஹிட்டாயிரும் போல சார். இல்லை பெரிய ரத்தமெல்லாம் வந்திருக்கேன் அவனு. அப்போ பெரிய பெரிய ஹிட்டு சார்னு. எங்கள் டைரக்டருக்கு ஒரு ஷூட்டிங்கில் கால் ஃப்ராக்சர், 12 கிலோமீட்டர் தாண்டி வீடு இருக்குது. எல்லாத்துக்கும் வீடு கொடுக்க வண்டி கொடுக்க முடியுமா, நடந்து போயா அப்படின்ட்டாங்க. அவர் நடந்து போனார். இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஆகி நல்ல படங்களுக்கெல்லாம் கதைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அவர் டைரக்டர் ஆகி, இயக்குனர் டைரக்டர் ஆகி, தயாரிப்பாளர் ஆகி, அந்த தயாரிப்பு கம்பெனியில் இன்னொரு புது டைரக்டருக்கு ஒரு படம் கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய எண்ணம். திரு பாலா சார் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணி பெரிய ஆளாக இருந்தார். அப்போ அவர் கம்பெனியில் நான் தான் மாயாவின் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பிவாஸ் சார்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்கின்லாம் பண்ணியிருக்காரு. பட்டு நான் இன்னும் நிறையா ஓடணும்னு நினைக்கிறேன். நான் ஓடி இந்த அவனிசினி கிரியேஷன்ஸில் டைரக்டர் இதை மட்டும் பண்ணுறேன், அதை க்ளோஸ் எடுத்துக்க, சேஷன் எடுத்துக்க, இதை மட்டும் எடுத்துக்க, அந்த ஒயிட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும். அது வரைக்கும் நான் ஓடி இருக்கணுங்கிறதான் எண்ணம். இந்த படம் ஹலோ நான் பேய் பேசுகிறேன், இட்ஸ் மியூசிக்கலி மிகப்பெரிய நல்ல படமாக இருக்குது. ஒரு படம் ஒரு காம்பேக்டாக ஒரு த்ரில்லர் எப்படி படம் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ்கர் வந்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற வைபவோட நான் ஒரு படம் தெலுங்கு தமிழ் பைலிங்கல் ஏதோ பண்ணாங்க, அதில் கூட நடிச்சிருக்கேன். பட் ஓவியாவோட நான் முத்துக்கு முத்தாக படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். ஐஸ்வர்யா இஸ் வெரி டேலண்ட் கேர்ள். காக்கா முட்டை ஒன்று போதும் ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடிருக்காங்க. சீக்கா ஃபங்க்ஷனில் மலேசியாவில் அவங்களோட டான்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பட்டு தளபதி தினேஷ் சார் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் டைரக்டர் கூடவே இருக்கார். ஸோ விச்சு பாலகோபி, தம்பி அன்பு, ஸோ மிகப்பெரிய டீம். இந்த அவனிசினி கிரியேஷன்ஸ் இன்னும் கஷ்டப்படுற 4 இயக்குநர்கள் மாதிரி நிறைய கஷ்டப்படுற புது கதைகளை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய பெரிய கூடாரம் மாதிரி போவோம். சுந்தர் சார்கிட்ட சொல்லிட்டு வரோம் நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை வாழ்த்துற மாதிரி பேரும் புகழோடும் எங்கள் சுந்தர் சி சார் வாழணுங்கிறது எண்ணம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. இந்த விஷயங்களை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மேடையை நான் பயன்படுத்திருக்கேன். அதை அவர் தவறாக நினைக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக யோகி பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தப்பாக நினைக்காதீங்க, இதுதான் முதல் முறை எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் ஏறி பேசுகிறது தான். ஏன்னா நான் இப்போ வர படங்கள் எல்லா படங்களும் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட யாரும் என்னை ஸ்டேஜில் ஏற்றலை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுந்தர் சாருக்கும் டைரக்டர் பாஸ்கர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே அவர் கம்பெனியில் நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்று போதும் எனக்கு. ரொம்ப நன்றிங்க. சிங்கப்பூர் தீபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். இப்போ இந்த ஸ்டேஜ் எனக்கும் முதல்ல கிடைச்ச ஸ்டேஜ். அதாவது நிறைய பேசணும்னு வந்தேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்கே அதாவது முதல்ல இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அங்கே நிறைய லோக்கல் ட்ரெஸ்ஸு, இது பிராண்டட் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிராண்டட் ட்ரெஸ்னால் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நாள் போடலாம். அதுக்காக எல்லோரும் பிராண்டட் தான் அதை சொல்கிறதுல ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா அது பிராண்டட்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சினிமாவில் பல முக்கியமான டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான பிராண்டட் டைரக்டர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்களோட சுந்தர் சி சார். தேங்க்யூ சார். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஆம்பளை படத்தில் நான் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீன் தான் வருவேன், ஆனால் பெரிய ரோலு. ஸோ அது முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சி சார் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கடுத்தது இந்த படத்தோட எங்கள் டைரக்டரு பாஸ்கர் சார். அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன இந்த படத்தில் சுந்தர் சி சார் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி எதுக்காக அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கள் வாய்ஸும் விடிவி சார் வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்தது,
அதனால தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹலோ நான் பேய் பேசுகிறேன் அப்படின்ற இந்த மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சில் நான் கலந்துக்கிட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எங்கள் அண்ணன் விடிவி அண்ணன், ஏன்னா 2 பேரும் வந்து நிறைய பேசுவோம், சும்மா ஏதாவது கலாச்சி பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய திக்கானோம் அப்படின்னா நான் கேட்பேன், அண்ணே உங்கள் வாய்ஸ் எப்படிண்ணே ஆரம்பத்துலேருந்தே இப்படி தானா இல்லை நடுவில் தான் மாறிச்சா அப்படின்வேன். இல்லைடா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான்வார். என்ன கேட்டா உனக்கு எப்படி எனக்கு நடுவில் தானே மாறிச்சு மிமிக்ரி பண்ணி அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வைபவ் சார் வந்து அதாவது நான் வந்து புதுசாக வந்து இந்த படத்தில் ஒரு லென்த் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து ஸோ எங்களோட காம்பினேஷனில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவருக்கும் என்னோடய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து கேமராமேன் சாரை சொல்லணும், முருகன் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனு எங்களுக்கு வந்து எடுத்தாங்க. என்னென்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் ஃப்ரேம் வச்சுருக்காங்க, இவ்வளோதான் ஃப்ரேமு. சாமி நீங்கள் வரும்போது கோலி குண்டு உருண்டு முன்னாடி ஓடி வந்த ரத்த கிளறியா ஏன் சாமி, இதான் டைலாக்கு. இதை நான் கேட்கணும், இவ்வளோ தான் ஃப்ரேமு. நான் என்ன பண்ணேன், நமக்கு வழக்கம் போல் வர முடியும், சாமி என்ன சாமி இப்படிலாம் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், தீபன் ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருக்கு சரியா, அதுக்குள்ளே பேசுங்க அப்படின்னு. ஓகே சார். சாமி நீங்கள் திரும்ப தீபன் ஃப்ரேம் இவ்வளோ தாங்க இருக்கு, அதுக்குள்ளே பேசுங்க. ஓகே சார். திரும்ப பழையபடி சாமி அதே தான் பேசினேன். அதுக்கப்புறம் ஃப்ரேமில் பார்த்தேன், மறுபடியும் இந்த மாதிரி ஷேக்காகி பேசுகிறீங்களே தீபன் அப்படின்னு கேட்டார். சாரி சார் ஷூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அதில் பார்த்தேன், அதில் அந்த ஷேக்கே இல்லை. ஏன்னா நான் ஷேக் பண்ண அளவுக்கு அவர் கேமராவை ஷேக் பண்ணி எடுத்திருக்காரு, மேட்ச் பண்ணியிருக்காரு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய சுந்தர்சி சாருக்கு மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பாட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2016 ஹலோ நான் பேய் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த படம் ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக தரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இப்பொழுது ஹலோ நான் பேய் பேசுகிறேன் திரைப்படத்தினுடைய நடன இயக்குனர் சிவராஜ் சங்கர் அவர்களை பேச அழைக்கின்றோம். இந்த படத்தில் எனக்கு வந்து சுந்தர்சி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப பேச வராது எனக்கு. இத்தனை டான்ஸ் மாஸ்டர் இருந்தால் கூட இப்போ இருக்கிற இதில் டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து எனக்கு சுந்தர்சி சார் வந்து போய் பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்துட்டு என்னோடய படத்தில் பாஸ்கர் டைரக்டர் பண்ணுறாருப்பா போய் பாரு அப்படின்னாரு. பார்த்த உடனே அவர் சொல்கிறார், இல்லைங்க இதில் வந்து எல்லாம் பெரிய டான்ஸ் மாஸ்டர் நான் போட போகிறேன், அதுக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்னு வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே போனோடனே அன்பு சார் வந்து எனக்கு ரொம்ப நன்றி சொன்னார். திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டார், வாங்க ஒரு சின்ன பிட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. பண்ணிட்டேன். அந்த பிட்டு வந்து சுந்தர்சி சார் பார்த்துட்டு, நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு அந்த பையனுக்கு வந்து ஃபுல் படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்கு அந்த படத்தில் வந்து வைபவ் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆடிருக்காருங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க அவருக்கு ஹெவி மூட் போடாதீங்க வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைங்க நான் ஆட வைக்கிறேங்க அவருக்கு, ஏன்னா இந்த படத்தில் தான் எனக்கு லைஃபு. சார் வந்து படத்தில் நான் கண்டினியூ பண்ணுறது தான் நான் வந்து முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு நம்பிக்கை வரணுன்னா இந்த படம் நல்லா மூமெண்ட்ஸ் நல்லா புதுசாக போட்டால் தான் எனக்கு வந்து சுந்தர் சார் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எனக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருக்கேன். ஃபோக்ன்றது வந்து இந்த டப்பாக்கு சொல்லுவாங்களா, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து என்னோடய வைபவ் சார். அதில் இன்னொரு சாங் வந்து பண்ணியிருக்கேங்க, நம்ம ஐஸ்வர்யா மேடம் பண்ணியிருக்காங்க. ஐயோ அவங்க ஆடிருக்காங்க மேடம். நான் வந்து ஒரு மூமெண்ட் கூட மாற்றாமல் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இன்னொரு சாங் வேறு பண்ணியிருக்கேன், நம்ம கருணா சார் அண்டு ஓவியா மேடம் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி சாங்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து டான்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் எனக்கு வந்து ஊக்கம் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளிக்கும் சுந்தர் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் சார், கேமராமேன் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர் மோகன் ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுந்தர் சி சார்போட தயாரிப்பில் இந்த படத்தில் நான் எழுதுறது. இதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். கெங்கிஸ்தா மங்கிஸ்தா அப்படிங்கிற ஒரு கவுண்டமணி சாரோட டைலாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதில் வந்து காதல் வரிகளை சேர்த்துருக்கோம். அது வந்து சாரு நான் பாஸ்கர் சாரும் சுந்தர் சி சாருக்கு சுந்தர் சாருக்கு முன்னாடி நான் அந்த பாடல் எழுதின பல்லவி எழுதின உடனே மெசேஜ் பண்ணிவிட்டேன் விபினுக்கு, என்னங்க கோழிக்கூரோடுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, இது லவ் டூயிட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் ஆசைப்படுறாரு, இது நல்லா வரும் அப்படின்னா அருமையாக ஒரு டியூன் போட்டார். ரொம்ப நல்லா வந்தது. பாட்டு கேட்டோன்னா சுந்தர் சார் ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறம் சிங்கிள் நோட்டில் வந்து விபின் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. இதில் வந்து கருணாகரன் சார் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாடல் வந்து இதயத்தின் லேப்டாப் சப்தம் உயிருக்கு ரிங்டோனடா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுவும் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த விபின் இயக்குனர் சுந்தர் சி சாருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாடலாசிரியர் பிரபா அவர்களையும் பேச அழைக்கின்றோம். பிரபா, நான் போய் பேசுகிற படத்தில் பாடலாசிரியர் 2 பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சுந்தர் சி சாருக்கும் பாஸ்கர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் விபின் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிலாக்கி டும்மான்னு ஒரு சாங் அதை எழுதியிருக்கேன். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் சாவு குத்தோட அம்மா, அதுக்காக தான் அந்த பாட்டு. அதை வச்சு கான்செப்ட் சொன்னார் பாஸ்கர் சார். அதை வச்சு அந்த பாட்டை நான் எழுதினேன். இந்த சிலாக்கி டும்மா உக்லைன் வந்து சிலாக் டும்மா பிடிச்சிக்கோ அப்படி சொன்னார். சரி, அதை வச்சு நான் அப்படியே இது பண்ணேன். அதுக்கப்புறம் மஜ்ஜா மல்ச்சம் படாய் மலை உல்ஸுனா உசாராக இருங்கோ, ஒரு திருட்டு பசங்களை பற்றி ஒரு பாட்டு ஒன்று எழுதி சொன்னார். திருட்டு பசங்க வந்து அதை வச்சு கான்செப்ட் அதை வச்சு பாட்டு எழுதி சொன்னார். படாய் மலை உல்ஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை. இது வந்து நார்த் மெட்ராஸில் பேசுகிற லோக்கல் இது பாஷை. இது படாய் மலை உல்ஸுனா உசாராக இருங்க, துடிக்குது பல்ஸு அப்படி சொல்லிட்டு அப்படியே பாட்டு எழுதினேன். அதை விஜய் சேவி சார் பாடியிருக்காரு, நானும் கூட பாடியிருக்கேன். சிலாயிடுமோ நானும் பாடியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் என் பானுமுருகன் அவர்களை பேச அழைக்கின்றோம். ஃபஸ்ட்டு நான் சுந்தர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் கூட நான் பண்ணுறது 2வது படம். ஸோ பாஸ்கர் கிரேட், ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. பாஸ்கருக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் சாங்ஸ் விபின் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அண்ட் வைபவ் சார் அண்ட் சிங்கம்புலி சார் அண்ட் விடிவி சார். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும். ஸோ எங்கள் டீம் எல்லோரும் ஹோப்பாக இருக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து அவருடைய இசையில் வெற்றி பாடல்கள், வித்தியாசமான பாடல்களை நம்மளுக்காக கொடுத்துட்ருக்கிற இன்றைய விழாவின் கதாநாயகன் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு சித்தார்த் விபின் அவர்களை பாட அழைக்கின்றோம். Firstly, I would like to thank Sundar C sir, இந்த படத்தோட ப்ரொடியூசர். he's one of the best producers I've worked with till date. ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகே, ஆனால் ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர். ஸோ ஒரு டைரக்டரே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் செம்மையாக இருக்குது. அவர் கரெக்ஷன் சொல்லும் போதும் அட்வைஸ் வரும்போதும் அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவார்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு சொல்லுவார். வெப்பின் இது நீயும் டைரக்டரும் டிசைட் பண்ணுறது, நான் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், வேணும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். அண்ட் ஒரு ஒப்பீனியன் ஸ்டூடியோக்குள்ளே சொல்லும் போது அவர் சொல்லுவார், இங்கே சொல்லும் போது டைரக்டராக சொல்கிறேன், ஆனால் டோருக்கு வெளியில் போனால் ப்ரொடியூசர் ஆயிடுவேன், எப்போ கிடைக்கும்னு அவர் கேட்பார். So Sundar C sir, thank you so much for being a fantastic producer and supporting us. Anbu sir, a fantastic manager. Sir அங்கே என்னமோ கவர் பண்ணுற ஃபேஸ்லாம் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே ஒரு டெட்லைன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு கையில் கொடுங்க, அப்புறமா நம்ம பார்த்துப்போம், ஒர்க் யூ ஓன் கிவ் அஸ் அ பெஸ்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட்லி டைரக்டர் சார் பாஸ்கர். கணேஷ் சார் சொன்ன மாதிரி இட் டசன்ட் லுக் லைக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவர் ஆல்ரெடி 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் படம் பண்ணும்போது அவருக்கு எப்படின்னா படம் ஒர்க் ஆகுமான்னு இல்லை, ஆனால் எப்படி பெஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணுன்னு தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. பாஸ்கர் சார் அண்ட் ஹிஸ் டீம், புகழண்ணா, செல்வா எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாகவே நம்ம இருந்தோம் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட். மியூசிக்லி பார்த்தீங்கன்னா 5 சாங்ஸ் இருக்குது படத்தில். மோகன் ராஜன் அண்ட் பிரபா 2 பேரும் 5 சாங்ஸ் எழுதியிருக்காங்க. மோகன்ராஜ் ஐ நோ ஹிம் ஃபார் மெனி இயர்ஸ். நான் கம்போஸ் பண்ணும்போதே நான் அவரை கூப்பிட்டு தான் கம்போஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சிங்க் அப்படி செம்மையாக அவர் லிரிக் எழுதி தான் நான் டியூனே பண்ணுறது நார்மலி. 3 சாங்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அண்ட் பிரபா ஃபஸ்ட் டைம் அவர் இந்த படத்தில் எழுதியிருக்காரு.
நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் இல்லை ஒரு சாங் வேணும்னு சொல்லும் போது தான் டைரக்டர் நான் தேடும்போது யூடியூப்பில் பிரபா நம்ம தேடி பிடிச்சோம். ஆக்சுவலி அவர் லிரிசிஸ்டாக வந்தார். ஆனால் லிரிக் எழுதி ரஃபாக பாடும்போது டியூன் அவர் வாய்ஸில் நல்லா ஃபீல் இருந்தது, நல்லா வாய்ஸ் இருந்தது. ஸோ பிரபாவே விஜய் சேதுபதியோட பாடினார். அவர் லைட் தேங்க் விஜய் சேதுபதி ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் சேதுவை கூப்பிட்டு சொன்னேன், இப்படி ஒரு சாங் இருக்கு ப்ரோ வந்து பாடுறீங்களான்னாரு. நெக்ஸ்ட் டேலே வந்து பாடினார். அவர் ஆல்ரெடி நான் ரஃபா என் வீட்டில் வந்து ஒரு தாட்டி என் வீட்டில் நான் இருந்துட்டு பாடினார். ஸோ அவர் எப்படி பாடுவார்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் சொன்னார் என் பாடுற ஸ்டைல் உனக்கு தெரியும், ஸோ பாட முடியுமான்னு கேட்டார். டெஃபினட்டாக முடியும்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சேது வந்து பாடி கொடுத்தாரு. லாட் ஆஃப் ஃபன் இட் வாஸ். சீன்ஸ் எல்லாம் பார்த்தா சாங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. வைபவ், ஐஸ்வர்யா, ஓவியா, Karnagaran, they look very beautiful on the screen. Thank you for making my songs look very beautiful. And cameraman sir, editor sir, the experience they have, Nani Niriya, I have learnt a lot from them. And I hope the media, you all support this movie. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஹாரர் இந்த பக்கம் போயிட்டுருக்கும், அட் த சேம் டைம் காமெடியும் போயிட்டுருக்கும். ஸோ போத் அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது. Ultimately everything has come out well. The movie is gone for censors. So I hope you all support us. And Riyaz sir, thank you a lot for supporting us. Thank you very much. Thank you. அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு எஸ் பாஸ்கர், உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அவருடைய முதல் படம், உங்களுடைய சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. பேச எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுந்தர்சி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நாளை இயக்குனரில் இருந்து தான் வந்தேன், சீசன் 5லேருந்து வந்தேன் நான். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமாக சினிமாவில் வரணும்னு ரொம்ப ஆசை. நாளை இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஜேவிக்கும் இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நாளை இயக்குனர் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு காமெடி கலந்த ஷார்ட் ஃபிலிம். அது வந்து நான் நின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது. சுந்தர்சி சார் வந்து ஜட்ஜ். அதில் அப்போ தான் சுந்தர்சி சார் ஃபஸ்ட் நான் நேரில் பார்க்குறேன். சுந்தர்சி சார் அண்ட் வசந்த் சார் வந்து ஜட்ஜு. என் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இறங்கி வந்தோடனே சார் படம் பார்க்கும்போதே சிரிச்சார். இறங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்டார், பாஸ்கர் ஆக்சுவலாக இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி காமெடியாக தான் சார் பண்ணியிருக்கேன், எனக்கு காமெடியாக தான் பண்ண வரும் அப்படின்னு. இல்லை பாஸ்கர், வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு தெரியல, இது அதை தான் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு டக்குன்னு பேச வரல அப்படின்னு. இல்லை பாஸ்கர், நீ நடித்தது தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், நடிக்க வேண்டிய ஆள் வந்து அந்த டயத்துக்கு வரல சார். என் பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதை வச்சு எடுத்து அங்கே எல்லாமே வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். ஹீரோ வரல. ஹீரோ வரலன்னொடனே என்ன பண்ணலாம், எங்கள் அசிஸ்டண்ட்லாம் 2-3 பேர் நடிக்க சொன்னேன். புகழ நான் நடிக்க அசோசியேட் டேரக்டர் அவரையும் நடிக்க சொன்னால் எல்லாம் பயப்படுறாங்க. பப்ளிக்காக ஷாட், அது கேமரா மறைச்சி வச்சு தான் எடுக்கணும். மொபைலில் தூக்கி கூவத்தில் போட்டு மேலே பார்த்து கத்தணும், அப்படி ஒரு ஷாட்டு. யாருமே நடிக்கலான்ட்டாங்க. சரி, கடைசி எங்கள் வீடு பக்கத்தில் போய் லுங்கி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி எடுத்துகிட்டு வந்து நானே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீ நடிச்சுட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் பல ஸ்ட்ரகல்கள்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடித்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ணி சார் பார்த்து, சார் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த டேட் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்னையிலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து என் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னா சுந்தர்சி சார் தான் அது காரணம். அண்ட் தென் நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஷார்ட் ஃபிலிமே சார் ரொம்ப பாராட்டுவார். சார் சில நேரங்களில் நான் உன்னோட ரசிகர் கூட சொல்லிவிடுவார். எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும், இவ்வளோ பெரிய டேரக்டர் என்னோட இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா பயங்கர ஓப்பனாக பாராட்டுவார். சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா தான், இது ஒளிவு மறைவு இப்படி தான் பாராட்டணும் அப்படின்றதான் கிடையாது. சார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவார். அண்ட் தென் முடிச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு சார்கிட்ட ஃபாலோ பண்ணி கேட்டு கேட்டேன், பாஸ்கர் ஒரு நாள் வா, சும்மா அந்த லைன் சொல்லு பாஸ்கர் அப்படின்னாரு. லைன் சொன்னேன், இது மாதிரி இருக்குது சார், ஒரு 1/2 hourல அந்த லைன் நான் சொன்னேன். நல்லா இருக்கு, ரெடி பண்ணலாமே அப்படின்னாரு. ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்க பாஸ்கர், நீ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து பாரு அப்படின்னாரு. 3 நாளே முடிஞ்சது. ஏன்னா 3 நாளுக்கு மேலே வச்சுலாம் எனக்கு அவ்வளோதான் வரும், ஹியூமராக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். முடிச்சோன்னே சாருக்கு இது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் சார். 10 நாள் டைம் முடிச்சேன் பாஸ்கர்னாரு. இல்லை சார், 3 நாள் முடிச்சிட்டேன் சார், 4 நாள் யோசிச்சாலும் இதுதான் வரும், இதுதான் எக்ஸ்ட்ரீம் சார் அப்படின்னு. சரி ஓகே பாஸ்கர், நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னாரு. ஆஃபீஸ் போய் உட்காந்து February 20th லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி போய் உட்காந்து சார், சரி பாஸ்கர் அப்படியே நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு சரி ஸ்கிரிப்ட் அம்மாக்கா அப்பாக்கெல்லாம் விழுந்து போயிருக்கேன். போயிட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். சார் அப்படியே சைலண்ட்டாக தான் கேட்டு வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடனரி காமெடிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் சைலண்ட்டாக கேட்டே இருந்தார். சரி சிரிப்பு வரல போல இருக்குது. எல்லாம் கேட்டு முடிச்சு, சார் இந்த இடத்துல இன்டர்வல் சார் அப்படின்னா. ஓகே பாஸ்கர், காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கை கொடுங்க பாஸ்கர் அப்படின்னாரு. கை கொடுத்தேன்னு பாஸ்கர் சுந்தர்சியோட ப்ரொடக்ஷனில் டைரக்டர் பாஸ்கர் இன்னிலேருந்து டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்தாரு. நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், கண்ணே கலங்கிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் சார் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இவர் தான் நம்ம படத்தில் படம் பண்ண போகிறாரு, கம்பெனி பண்ண போகிறாரு பாஸ்கர். பாஸ்கர் இப்போ கம்ஃபர்டபுளாக செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கன்னாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. இப்படி நான் ப்ரொடியூசர் கிட்டலாம் அவ்வளோ போய் கதை சொன்னதில் எனக்கு தெரியாது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லி முடிச்சவொடனே உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டார். பாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது, உடனே ஸ்டார்ட் பண்ண, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிடு, எதுவுமே என்கிட்ட நீ கேட்காத, எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படின்ட்டாரு. அந்த சாவுக்குத்து போர்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்துச்சு பீச்லேயே. மீதி ப்ரொடியூசர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. சார் கிட்ட சார் நம்ம செட்டு ஒன்று போடணும், சொல்லிட வேண்டியதானே போடு, நீ அதே என்கிட்ட கேட்டுருக்கேன். இல்லை சார் செலவை பற்றி நீ ஏன் பாஸ்கர் யோசிக்கிற, உனக்கு என்ன செலவு வேணுமோ எது வேணா பண்ணு அப்படின்ட்டாரு. என் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபஸ்ட் டைம் சார் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். வந்தோடனே மைக் வாங்கி சொல்லிட்டாரு, பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க தான் வந்தேன் நான், மற்றபடி எதுவும் நான் செக் பண்ணலாம் வரல, சும்மா பார்த்துட்டு போகலாம். அவன் எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மானிட்டரில் உட்காந்து சார் என்கிட்ட தான் பாஸ்கர் ஏதாவது ஓகேவா அவ்வளோதான் கேட்பாரு. அவ்வளோதான் சார், அதோட வரவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. எல்லாமே முடிச்சு சார் ஸ்க்ரீனில் பார்த்தாரு, ஆக்சுவலாக டப் வெர்ஷன் பார்த்தாரு. சூப்பர் பாஸ்கர், ஸ்கிரிப்டில் இருந்ததை விட இதில் பயங்கர எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நான் குஷ்பு மேடம் வந்து February 20 சார்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆகி திரும்பி வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. 22ஆம் தேதி காலையில் திரும்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, பாஸ்கர் நீங்கள் வந்து செக் வாங்கிக்கலாம். நாங்கள் செம்ம ஷாக்கு, ஒரு 2 நாளே செக்கு. உடனே வந்தேன். அப்போ ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் போய் செக் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளே போனால் தான் குஷ்பு மேடம் வந்து செக் கொடுத்தாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. லைஃப் டைமில் வந்து சினிமா பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தெரியல. ஃபஸ்ட்டு படத்தில் மேடம் வந்து செக் கொடுக்கும்போது, அடுத்த வருஷம் இதே நாளில் நீ மிகப்பெரிய இயக்குனராக இருக்கணும் பாஸ்கர், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நாங்கள் வந்து உன்னோட டேட்டு கேட்கணும், அந்தளவுக்கு நீ பெரிய டேரக்டராக இருக்கணும்னாங்க. அங்கேருந்து அழுக ஆரம்பித்தவன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் பல கஷ்டங்கள் நான் எல்லாமே நடந்தது. என் ஒய்ஃப்லாம் கன்சீவாக இருக்கும்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட்டு நான் பண்ணுவேனாலாம் தெரியல. வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அந்த டயத்தில், மார்க்கெட்டிங் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு சாரை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் தான் லைஃப் ரொம்ப மாறிச்சு. எனக்கு இதுக்கு மேலே அதிகமாக பேச வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். கிரண் சார் முக்கியமாக ஆஃபீஸில் எனக்கு அடிக்கடி லீவ் கொடுத்த அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரி, எங்கள் அண்ணா விஜய் அண்ணன், எங்கள் அப்பா அம்மா, என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே சாரை பற்றி சொல்லணும்னா, என் பிள்ளையோட பேரே சாரோட பேர் தான். பிறந்த உடனே சார் தான் வந்து வச்சார். சாரோட பேர் சொன்னோடனே சார் ஷாக்காக இருப்பார். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நன்றி. அண்ட் சித்தார்த் விபின் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு. நான் எப்போ எந்த நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு திடீர்னு எனக்கு இது ஒரு டியூன், ஏங்க இந்த படத்தில் இப்படி ஒரு டியூன் இருந்துச்சு பண்ணுங்க அப்படின்னு. அதையும் ஒரு சரி பாஸ்கர் அந்த ரெஃபரன்ஸ் என்ன ஓகே பண்ணுவோம். திரும்பி காலைல ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன், சார் இப்படி ஒரு சாங் சார், சாவு குத்தில் டபரா குத்து, மக்கெட் குத்து, இந்த மக்கு குத்து, இன்னுங்க டபரா குத்து, பக்கி குத்து, இதெல்லாம் ஸ்கிரிப்டில் சின்னதான்னு சொல்லி பெருசாக இருக்குது, அதுக்கு ஒரு சாங்கே வேணும் சார் பண்ணுங்க அப்படின்னு. எந்த டைமாக இருந்தாலும் நான் எப்போ போனாலும் அவர் வீட்லேயே போய் கூட உட்காந்து அதை கம்போஸ் பண்ணி நைட்டு பகலாக அதுக்காக பாடுபட்டு இன்றைக்கி சாங் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஷூட் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டாங்க. சிலகி டுமாலாம் எடுக்கும்போது பயங்கர எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா அந்த பாட்டு பயங்கரமாக கலக்கிட்டாங்க டான்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன், டான்ஸா ஓகே சூப்பர் பாஸ்கர், இது ஒரு படத்தில் கூட ஆடினதே இல்லை, நீ அதை வாய்ப்பு கொடுத்திய படத்தில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் வைபவ் கதை சொல்லி முடிச்சு சார் கிட்ட கேட்டோன்னே சார் சொன்ன ஆப்ஷன் இல்லை சார் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, வைபவ் சார் நான் உடனே சொல்லுவார். உடனே சார் ஃபோன் பண்ணார், ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லுவார், உடனே ஓகே சொல்லிடு அப்படின்னாரு. போய் கதை சொன்ன பொண்ணோட இன்டர்வியூலே அவர் ஓகேன்ட்டார். பாஸ்கர் ஓகே இதுக்கு மேலே சார் ஜட்ஜ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக செமையாக இருக்கும் அப்படின்னாரு. செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டார், உனக்கு என்ன டெடிகேஷன் வேணால் நான் பண்ணுறேன்னாரு. நார்த் மெட்ராஸ் பாஷை அந்த படத்தில் பேசணும். இதுக்காக ஒரு 2-3 நண்பர்கள்லாம் அவருக்கு நார்த் மெட்ராஸ் பாஷெல்லாம் ஒரு 10 நாள் ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சு ஐயோ கவிதா அந்த டைலாக் அவர் மறக்கவே மாட்டார். அந்தளவுக்கு அது ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. நார்த் மெட்ராஸ் நல்லா ஃபுல்லாக பேசியிருக்காரு. அந்த பிரபா நார்த் மெட்ராஸில் ரொம்ப முக்கியமான அளவன், அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பாட்டு எழுத விட்டோம். பாட்டு முதல்ல அவன் எழுதும்போது எனக்கே ஒன்றும் புரியல. படமெல்லாம் உளிச்சு டியூன் போட்டாங்க, படமெல்லாம் உளிச்சு துடிக்குது பல்ஸு பல்கா தேடு அப்படின்னா, அப்போ பார்த்தா கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மீது எல்லா வேர்டுமே அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்டு, பட் கேட்கும்போது பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சாதாரண பாடல்கள் கேட்கறதுக்கும் நம்ம பாடல் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மங்கிஸ்கா இங்கிஸ்கா பாயாசான்னு சொல்லிட்டு கவுண்டமணி சாரோட டைலாக், அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்கும்னு சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். சார் நல்லா இருக்கும் பஸ்க்கு இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது டூயிட் சாங் அதில் பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிலாகி டுமா அண்ட் 1 நோட்டில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு விபின், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மோகன் ராஜன் அவர் தான் மங்கிஸ்காவும் அந்த நானும் மௌலம் சாங்கும் எழுதியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இவங்க எல்லாரும் மேலே மேலே வளர என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வைபவ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நன்றி, வாழ்த்துக்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.